தூய்மை பணியாளர்கள் போராட்டம் 13வது நாளை எட்டியிருக்கு. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், அந்த பொதுமக்கள் நடமாடுற பகுதி அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னு. இப்போ உயர்நீதிமன்றம் அவங்களை வந்து அப்புறப்படுத்துங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் இது யாரு துறை கீழே வருது அப்படின்னா KN துறை கீழே தான் வருது. ஆனா பேச்சுவார்த்தை நடத்தது யாருன்னா சேகர்பாபு தான் நடத்திக்கிட்டு இருந்தாரு. சேகர்பாபு நடத்தினா எங்களுக்கு எப்படி தெரியும், ஜனநாயகம் மறுபடியும் நான் உங்களை அனுமதிச்சிருக்கிறதே பெரிய விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாருல. இப்போ இந்த கோர்ட் உத்தரவை காரணம் காட்டி ஒரு 4-5 மணிக்கு மேல சுமார் 200 போலீஸ் அந்த ரிப்பன் மாளிகையை சுத்தி வந்து நிக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ரிப்பன் மாளிகையில அந்த ஊழியர்களை தாண்டி எக்ஸ்ட்ரா நபர் யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டு அவங்களே வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு 5-6 பஸ் வேற நின்றுகிட்டு இருக்கு, நிறைய அபிஷியல்ஸ் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. KN நேத்து தான் சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு எப்படி அந்த போராட்டத்தை முடிக்கிறதுன்னு தெரியும், ஏற்கனவே நாங்க 17,000 பேரை நாங்க வந்து பணி நிரந்தரம் பண்ணியிருக்கோம், பணி நிரந்தரம் பண்ணணுங்கிறது முதலமைச்சர் கையில தான் இருக்கு, என் கையில கிடையாது, அவங்க வேலைக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை, நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்பவே நமக்கு தெரியும். இப்ப நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி அங்கிருந்து அவங்களை வந்து நைட்டு அவங்க அங்கிருந்து பஸ்ல கைது பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னு வந்து தெரியுது. ஆமா, களத்துலதான் நம்ம நிருபர் ஸ்ரீராம் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தூய்மை பணியாளர்கள் சொல்றது என்னன்னா, அந்த பொதுநல வழக்கை போட்டதே திமுக சார்பா ஒரு ஆளை வச்சு போட்டுட்டு அது பொதுநல வழக்குன்னு காட்டி இப்ப எங்களை அப்புறப்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு KN நேருவும் சேகர்பாபுவும் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணிக்கே ரிப்பன் மாளிகையில வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் போராட்ட குழு வந்து போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் பேச்சுவார்த்தையில பணி நிரந்தரம் பத்தி எதுவுமே பேசலையா, நீங்க இங்க இருந்து கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க கலைஞ்சு போக முடியாதுன்னு போராட்ட குழு வந்து சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. வந்தோடனே கோர்ட் உத்தரவு வந்துட்டதுனால இப்ப நைட்டோட நைட்டா அப்புறப்படுத்திடலாம் கைது பண்ணி அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் சொல்றது இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக நாங்க இவ்வளவு நாள் வந்து உழைச்சிருக்கோம், கண்டிப்பா அவங்க எங்களுக்கு குரல் கொடுப்பாங்க, இந்த அரசுக்கு எதிராக வந்து அவங்களே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அடுத்து வெள்ளிக்கிழமையில தொடர் விடுமுறை வருது, எல்லாம் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வருவாங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போனா அரசாங்கத்தை கெட்ட பேர் வரும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு திமுக கவர்மெண்ட். அதனால அந்த பாதையில இவங்க இருக்க ஆட்சி கெட்ட பேர் வரும், ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போகுது, இதெல்லாம் நமக்கு எதிராக கூட மாறலாம். சென்னை நம்ம கோட்டை நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப சென்னை கோட்டையிலேருந்து சில கிலோமீட்டர் குறிப்பா வந்து ரிப்பன் மலைக்கு முன்னாடி இருந்து போராட்டம் பண்றத ஆளுங்கட்சி விரும்பல. எப்படிப்பட்டாவது அவங்க வந்து போராட்டத்தை முடுக்கி விட்டுறணும், ஏதாவது பண்ணி திசை திருப்பணும்லாம் பார்த்தாங்க. நிறைய வதந்திகளெல்லாம் கசிய விட்டாங்க, நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பல பேர் வேலைக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா கசிய விட்டாங்க. அப்படி இருந்து கூட அவங்க ஒற்றுமைதான் இருந்தாங்க, வதந்திகள் யாரும் நம்பவும் கிடையாது. இப்ப கோர்ட் உத்தரவை காரணம் காட்டி நைட்டோட நைட்டா கைது பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு.